ரெண்டாவதா ஓடுதான் இருந்தது. க்ளோரி டு காட். தேங்க்யூ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார்? அல்லேலூயா. வாசிப்போம். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம் 14 18 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ரூத் சாப்டர் 1 verse 14 to 18. ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம் 14 முதல் 18 வரை. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. போதும், நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். நம்ம எல்லாருக்கும் அனுபவமாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. மோவாப் தேசத்திலே ஒரு குடும்பம் பெத்லகேமில் இருந்து பல வருடங்களுக்கு முன்பதாக போகிறது. அவர்களுக்கு 2 குமாரர்கள். மோவாப் தேசத்திலே நல்ல பிசினஸ் பண்ணி நல்ல வளர்ந்து அவர்கள் பெருகி அங்கேயே இருக்கிற தன்னுடைய குமாரர்களுக்கு பெண் கொள்ளுகிறார்கள். அதில் ஒருத்தி பேர் யாரு? ஒருத்தி பேர் ரூத், இன்னொருத்தி பேர் ஓர்பாள். இப்படியாக 2 மருமக்களை நகோமி பெற்றுக் கொள்ளுகிறாள். இப்போ ஒரு காலகட்டம் வருத்தமான விஷயம். புருஷனும் நகோமியினுடைய வீட்டுக்காரரே இறந்து போயிட்டாரு. வாக்கிங் தாங்க போனாரு, திரும்பி வரலைங்க. அவரு போயிட்டாருன்னு பார்க்க போன மூத்தவன் இறந்து போயிட்டான். என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டத்தில் 2வது பையனும் மரிச்சு போயிட்டான். ஆம்பளைங்களே இல்லை, எல்லாம் மரித்து போனது. இப்போ இந்த வீட்டில் 3 பெண்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நகோமியோடு ரூத்தும் ஓர்பாலும் இருக்கிறார்கள். புருஷன் இல்லை, வாழ்க்கை பெற்று வந்த இடத்துல வாழ முடியல, வாழ்க்கையே போச்சு, எதிர்காலமே போனது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்ப நகோமி சொல்றா, ஏப்பா இனிமேல் நான் ஒரு கல்யாணம் பண்ணி நான் குழந்தை பெற்று உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் நேரம் காலம் பத்தாது. அப்படியே அது சாத்தியமானாலும் நீங்க அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் ஆகவே ஆகாது. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, பொறுப்பட்டு உங்க தாய் வீட்டுக்கு போங்க. போய் அங்க சந்தோஷமா உங்க அம்மா அப்பா ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தருவாங்க. நீங்க அங்க போய் அடங்கிருங்க. இதை கேட்ட உடனே ஓர்பாலுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி மூமெண்ட். அவ அப்படிங்களா, நல்ல வேலை இந்த வார்த்தையை இந்த கிழவி சொன்னிச்சு. இல்லைன்னா இவ காலையில் சட்னி அரைக்க சொல்றா, சாயந்தரம் சாம்பார்லாம் தான் சாப்பிடுவேங்கிறா, நைட்டு உப்பு இல்லைங்கிறா, நம்மளை கொடைன்னு கொடைகிறா. இப்படி கொடைஞ்சிக்கிட்டே இருப்பாளே, நல்ல வேலையா போச்சு அவ சொன்னா. இந்த சான்ஸை நம்ம விட்டுட்டோம்னா இவளுக்கு மாவரைச்சே நம்ம செத்துருவோம்.
நிறைய பேர் நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆம்பளைங்களுக்கெல்லாம் அவ்வளவுக்கா தெரியாது, பாதிப்பெல்லாம் இல்லை, பெண்களுக்கு தான் தெரியும். அன்பானவர்களே, அப்போ இந்த நகோமி சொன்ன உடனே ஓர்பாலுக்கு she was so much happy. உடனே பார்க்குறா. அது வரைக்கும் மாமியாருக்கு முத்தம் கொடுத்தாலா என்னன்னு தெரியல, ஒரு முத்தம் கொடுத்தா பாருங்க, அடா 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 அடா, கட்டி பிடிச்சி இறுக்கி, ஆமாம், ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு, ஆமாம் மாமி, இதில் வேற அழுக, அது அழுகை இல்லை, ஆனந்த களிப்பில் வந்த, ஆமாம் சந்தோஷம், ஆனந்த களிப்பில். ஆனால் அந்த நேரத்தில் அழுகிறது போல நடிக்கணுமே. அருமையான தேவ பிள்ளைகளை, ரொம்ப பயங்கரம் இந்த காட்சி. அப்படியே நீங்க படமா பாருங்க. நான் அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த ரியலிஸ்டிக்குள்ள நீங்க உள்ள வந்தா தான் நான் சொல்ற செய்தி உள்ள போகும். அதை நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஓர்பால் முத்தம் கொடுத்து விட்டு அவள் மாமியிட்ட சொல்லி, மாமி நான் போயிட்டு வர்றேன், உடம்ப பார்த்துக்குங்க, நான் கண்டிப்பா நான் வருவேன், உங்களை பார்ப்பேன். எதுக்கு வருவா? அடக்கத்துக்கு வருவா. எதுக்கு வருவா? அடக்கத்துக்கு வருவா. ஆமா, கிளம்பி செத்தோன்னே சொல்லி அனுப்பி நான் வந்துடுறேன். ஆமா, சொல்லலினாலும் பரவாயில்ல, தெரியாமையே இருந்துக்கிறேன், இவ எக்கடு விட்ட போனா எனக்கு என்ன. அப்ப அடுத்த இந்த ரூத்து அப்படி அல்ல. இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸை காமிக்கிறான், வித்தியாசத்தை காமிக்கிறான். என்ன வித்தியாசம்? நல்ல கவனிங்க. இவ சொல்றா, உம்மை விட்டு போகிறத குறித்து நீ என்ன செய்யாத. இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. நான் உம்மை பின்பற்றாமல், 16வது வசனம், உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட. மாமி நீ பேசாத, விட்டுட்டு போறதை பத்தி பேசாத. நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். என்ன ஒரு 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 அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஐக்கிய உறவு, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இவ கணவன் மனைவி கூட அப்படி சொல்லிக்கிறது இல்லை. என்னைக்காவது கணவன் மனைவியோ சொல்லியிருக்கா மடியில் படுத்துக்கிட்டு, எப்பா நீ எங்க சாகணுமோ, நீ சாவறியோ அங்கத்தான் நான் சாவேன், நீ எங்க போனாலும் நான் வருவேன், நீ யார நேசிக்கிற அவங்கள நான் நேசிக்கிறேன், உனக்கு யாரு பிடிக்கலையோ அவங்க எனக்கு பிடிக்கல. உங்க வீட்டுக்காரருக்கு உங்க அம்மா அப்பாவை பிடிக்காது, ஆனா உனக்கு பிடிக்கும். என்னைக்காவது இந்த வார்த்தை சொல்லியிருக்கம்மா? நீ வெறுக்கிறதுனால நானும் வெறுக்கிறேன், முடியுமா? நீ உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். இப்ப எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கோம்? ஏன் ரிலேட்டிவ்க்கு உடைய ஃபங்க்ஷனுக்கு நீ வரல, இல்ல ஓ ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன், கூப்பிடாத. இது நடக்குதா இல்லைங்களா? நான் பொய்யெல்லாம் சொல்லலை. ஒவ்வொரு வீட்டிலையும் அனுதினமும் நடந்தேறுகிற காரியம். அவங்க மதிப்பே கொடுக்கல எனக்கு, நான் எதுக்கு வரணும்? சார் முதலமைச்சரா இருந்திருந்தா நாங்க முன்னாடியே மதிப்பு கொடுத்திருப்போமே. மேடம் நல்ல நிலைமையில இருந்திருந்தா ஏன் நாங்க மதிப்பு கொடுக்காம இருக்கிறோம்? அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப நல்ல கவனிங்க. இப்ப இருக பற்றி கொண்டு அவள் சொல்லுகிறாள், நீ எங்க சாகுறியோ அங்க நான் சாகுறேன்.
பிரிந்து போவதை குறித்து நீ எந்த இடத்துலையும் பேசாத. இப்ப விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய தலைப்பு போட்டீங்களா? அப்படிதான் பிபிடியில் இருக்குது. பிபிடி இதை மைண்ட் எது க்ளோஸ் பண்ணுங்க, இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிபிடி எதுங்க இது கீழே வாங்க. இல்லை ரொம்ப கீழே போயிட்டீங்க. மேலே வாங்க, இன்னும் மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே மேலே போங்க. நீங்கள் யாரோடு சேர்ந்து நிற்கிறீர்கள், அதுதான் என்னுடைய தலைப்பு. Whom you are standing with. நல்ல கவனிங்க, மறுபடியும் நான் சொல்றேன். நான் இயல்பா இதை நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஒரு அதிரடி பிரசங்கமா இல்லை, ஒரு இயல்பான நிலைமையில உங்களோடு கான்வர்சேஷன் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப ஆழ்ந்த செய்தி. நல்ல கவனிங்க, நீங்க அப்பதான் புரிந்து கொள்ள முடியும். Whom you are standing with. நீங்கள் யாரோடு சேர்ந்து நிற்கிறீர்கள். ஓர்பால் அவளுடைய முடிவு, எப்ப இங்க ஒண்ணும் இல்லை, செத்து போயிட்டாங்க. செத்து போன வீட்டில் எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு அவன் நினைக்கல. இது எவ்வளவு வீடாகி போச்சு. ஆம்பளை இல்லை, அது விடு வீடு. இனி நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? இவ காலையில் எந்திரிச்சு துணி துவைச்சு போட சொல்லுவா, காலையில் எந்திரிச்ச உடனே சட்னி அரைச்சி கொடுக்க சொல்லுவா, காலையில் எந்திரிச்ச உடனே டீ போட்டு கொடுக்க சொல்லுவா, காலையில் எந்திரிச்ச உடனே பாத்திரம் விளக்க சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் கவனிச்சு வேலை வாங்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய இங்க அடிமையா நான் இருக்கணும், இது எனக்கு லாய்க்கப்பட்டு வராது. என் தகப்பன் வீட்டுக்கு போனேன்னா அவங்க அப்படி இல்லை, என்னை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டு பண்ணி தருவாங்க, எனக்கு இன்னொரு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, நான் வாழ்ந்துருவேன். அவருடைய முடிவு அது, அதுல தவறு ஒன்றும் இல்லை. ஓர்பால் அப்ப ஓர்பால் தன்னுடைய தகப்பனோடும் தாயோடும் தேசத்தோடும் எதை விட்டுட்டு வந்தாலோ அங்கே திரும்பி போயிட்டான். உன் தகப்பனை உன் தாயையும் விட்டு பிரிந்து உன்னுடைய புருஷனோட என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படிதானே பைபிள் சொல்லுது. அப்ப விட்டு பிரிந்து வந்தவன் இப்ப இங்க சூழ்நிலை சரியில்லைன்னு அப்படியே திரும்பி போயிட்டான். அவளுடைய முடிவு அது 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 அவளுக்கு விருப்பமாக இருந்தது. தகப்பன் தாய் ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷம், வாழ்த்தோம். ஆனா இப்ப ரூத்தை தான் நம்ம கவனிக்கணும். ரூத் அப்படி அல்ல. ரூத்து அவள் இணைந்திருக்க விரும்பியது வாழ்க்கைன்னு வந்துருச்சு, துணைன்னு ஏற்படுத்தியாச்சு. அவர் மரித்து போவான் என்பது நமக்கு தெரியாது, ஆனா மரிச்சுட்டான். ஆனா என்னுடைய புருஷன் என் தாயும் தகப்பனையும் எப்படி கவனிச்சாரோ அதுபோல இவளையும் நம்ம இப்படி விட்டுட்டு போயிட்டோம்னா அனாதையா அவளுடைய நிலைமை என்ன ஆகிறது? என் சுயநலத்துக்காக நான் பார்த்தேனானால், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய எதிர்காலம் என்று பார்த்தேனானால், என்னுடைய தகப்பன் என்னுடைய புருஷன் என் மேல் வைத்த நம்பிக்கை என்ன ஆகிறது? என் புருஷன் என் மேல் வைத்த நம்பிக்கை துரதிர்ஷ்டவசமாய் பறிபோனது உயிர். ஆனா அப்படியே விட்டுட்டு போக விரும்பல. இவளுடைய அந்த விருப்பம், இவளுடைய தேர்ந்தெடுப்பு நகோமியோடு, தன் மாமியோடு அவள் நிற்க முடிவெடுத்தாள். அன்பானவர்களே, இதான் செய்தியினுடைய சாராம்சம், தலைப்பு. நீங்கள் யாரோடு சேர்ந்து நிற்கிறீர்கள்? உலகத்தோடு நிற்க விரும்புகிறீர்களா, இல்ல தேவனோடு நிற்க விரும்புகிறீர்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தோடு நின்றால் உலகம் எல்லாம் கொடுக்கும். ஓர்பாலுக்கு எதிர்காலத்தை கொடுத்தது, ஓர்பாலுக்கு வாழ்க்கை கொடுத்தது, ஓர்பாலுக்கு பிள்ளைகளை கொடுத்தது, ஓர்பாலுக்கு சந்ததியை கொடுத்தது. ஓர்பால் தன்னுடைய தகப்பனை தாயை விட்டு பிரிந்த இடத்துக்கே சென்றால் அந்த இடத்திலே அவள் தேசத்திலே வாழ்ந்தாள், சுகமாயிருந்தால், எல்லாம் நடந்தது. ஆனால் ரூத்துவுக்கு நீங்கள்
நீங்கள் பார்க்கிற போது இவள் நகோமியோடு நிற்க முடிவெடுத்தாள், நகோமியோடு வாழ முடிவெடுத்தாள், நகோமியோடு சாக முடிவெடுத்தாள், நகோமி ஏற்றுக்கொள்ள முடிவெடுத்தாள், நகோமி வெறுப்பதை வெறுக்க முடிவெடுத்தாள். இவளுடைய இணைப்பு வேற. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. இப்ப தேவன் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், நீங்கள் யாரோடு நிற்கிறீர்கள்? Whom you are standing with? You are standing with God or you are standing with the world? நீங்கள் தேவனோடு நிற்கிறீர்களா, உலகத்தோடு நிற்கிறீர்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனோடு நின்றால் உங்களுடைய அனுபவம் வேற, உலகத்தோடு நின்றால் உங்களுடைய அனுபவம் வேற. நிறைய பேருக்கு இது விளங்குறது இல்லை. எனக்கு அருமையானவர்களே, தேவனையும் உலகத்தையும் போட்டு குழப்புன்னு குழப்பி இருக்கிறவனையும் மென்டல் ஆக்கி, இருக்கிறவனையும் பைத்தியம் பிடிக்க வச்சு, தேவன் அதெல்லாம் மன்னிச்சிருவார், தேவன் அதெல்லாம் பார்த்துக்குவார், தேவனுக்கு தெரியாது ஒண்ணுமில்லை. உனக்கு தெரியல, உனக்கு வசனம் தெரியல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், ஒன்னு நீ குளிராயிரு, இல்லைன்னா அனலாரு. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பாய் இருந்தால் உன்னை நான் என்ன பண்ணி போடுவேன்? அதான் நடக்கும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க கூடாது. ஒன்னு சேத்துல வை, இல்ல ஆத்துல வை. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். இந்த ரெண்டு பக்கமும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமே அது. ஒண்ணு நீ இருள இரு, இல்லைன்னா வெளிச்சத்தில் இரு. பாதி இருள பாதி ஒளியில் இருந்தா அது ஆபத்து. அப்ப நீங்க யாரோடு நிற்கிறீர்கள்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நல்ல கவனிங்களேன். நம்ம இப்படி அதை கொண்டு போக விரும்புகிறேன். நீங்க ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போறீங்க, மீனெல்லாம் வாங்குறீங்க, மீனெல்லாம் பார்க்குறீங்க. ஒரு மீன் கூட நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நீங்க வீட்டுக்கு வர்றீங்க, கரெக்டா கேட்கிறான் புள்ள, என்னப்பா மேல மீன் வாடை அடிக்குது, மீன் வாங்கிட்டு வந்தியா? எப்படி? நான் வாங்கல, நான் தொடல, நான் சும்மா கிராஸ் பண்ணி போனேன் மீன் மார்க்கெட்டுக்குள்ள. ஆனா அந்த வாசனை மேல என்ன செய்யுது? வீசுது. ஒரு பர்ஃபியூம் கடைக்கு போறோம், பர்ஃபியூம் எல்லாம் அங்க அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில வரும்போது நான் அடித்துக் கொள்ளவில்லை, ஆனா என் மேல் என்ன வீசுகிறது? அந்த நறுமணம் வீசுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. யாரோடு நாம் சேர்ந்து நிற்கிறோமோ அப்படித்தான் நம் மேல் வாசனை வீசும். அல்லேலூயா. நீங்கள் உலகத்தோடு நீங்கள் சேர்ந்து நின்றால் உலக வாசனை உங்க மேல படும். நீங்கள் தேவனோடு நீங்கள் இணைந்திருந்தால், சேர்ந்து நின்றால், தேவனுக்குள்ள நறுமணம் உங்களுக்குள்ள இருக்கும். ஏன் துர்நாற்றம் வீசுகிறது? துர்நாற்றத்துக்கான காரணம் என்ன? உலகத்திலே துர்நாற்றங்கள் இருக்கிறது, தேவனிடத்திலே நறுமணத்தை தவிர எந்த துர்நாற்றமும் வீசவே வீசாது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அவரிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை. இஸ் a perfect God. நம்முடைய ஆண்டவர் அவர் உண்மை உள்ள சரியான தேவன். அப்படிப்பட்ட நறுமண வீசுற ஆண்டவரோடு நீங்க சேர்ந்து நின்னீங்கன்னா உங்க மேல ஆண்டவருக்குரிய வாசனை வீசும். உலகத்தோட நின்னோம்னா அப்புறம் உலகத்துக்குரிய வாசனை தான் வீசும். இந்த ஃபேனை போட்டு விடுங்க. Glory to God. நல்ல கவனிங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நம்ம மேல எப்படிப்பட்டதான வாசனை வீசுகிறது? நீங்கள் யாரோடு? நல்ல கவனிங்க.
ஒரு புரணி பேசுற ஒரு ஆளோட சேர்ந்து நம்ம நின்னோம்னா ரொம்ப சுலபமா, ஹலோ, ஆமா, நாம புரணி பேச ஆரம்பிச்சிருவோம். நம்ம யாரோட சேர்றோமோ அப்படிதான். நீங்க பாருங்களேன், இந்த ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சவங்களோட நம்ம சேர்ந்துட்டோம், கண்ட இடத்துலையும் குத்தி விட்டுருவாங்க. ஆமா, அசிங்கப்படுத்திடுவாங்க. ஃபுல் மேக்கப்ல என்ன புள்ளியா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவான். புள்ளியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த புள்ளி எடுக்கிறதுக்குள்ள நமக்கு எல்லாம் போயிடும், ஜீவன் போயிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாரோடு நீங்கள் சேர்கிறீர்கள்? யாரோடு சேர்ந்து நிற்கிறீர்கள்? இந்த குழுவில் எல்லாம் சேர்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சில குழுக்கள் இருக்கு பாருங்க, ஐயோ ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். பேசுகிற வார்த்தைகள் ஒன்றும் சரி கிடையாது, அவதூறு, அடுத்தவனுடைய பற்றி கூசாம பேசுற காரியங்கள், அவதூறான காரியங்கள். இப்ப பைபிள் சொல்லுது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்ப சொற்களை நீ குறைச்சுக்கணும் அல்லவா? அடுத்தவங்களோட சேர்ந்து என்ன உண்மைத்துவம் தெரியாம பேசி 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 பாவத்தை சேர்த்து வச்சு பிள்ளைகளுக்கு அதை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியல அது எவ்வளவு பெரிய பாதிப்பை நம்முடைய குடும்பத்தில் உண்டாக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் நல்ல. அப்ப நீங்கள் யாரோடு சேர்ந்து நிற்கிறீர்கள்? நீங்க நல்ல பிசினஸ் மேனோட நீங்க சேருங்க, உங்களுக்கு நல்ல பிசினஸ் ஐடியாலாம் வரும். இந்த டீக்கு அடிக்டா சில பேர் இருப்பாங்க தெரியுமா? டீ குடிக்கலாமா? ஏன்னா இப்பதான்டா டீ குடிச்சிட்டு வந்தோம், சும்மா வா கொஞ்ச நேரம். எப்படி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டீ, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டீ. உனக்கு சாப்பாடெல்லாம் இறங்காது, டீ தான், டீ டீ டீன்னு உள்ள போயிட்டே இருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு நாள் அவ்வளவுதான் டீ மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க மொத்தமா பிடிச்சி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப யாரோடு நாம் சேர்கிறோம்? ஒரு திருடனோட சேர்ந்தோம்னா திருட்டு புத்தி தான் வரும், நல்ல புத்தியா வரும், நல்ல ஆரோக்கியமானதா வரும். நல்லா கவனிச்சு பாருங்க, நாம் யாரோடு சேர்கிறோம், யாரோடு சேர்ந்து நிற்கிறோம் ரொம்ப முக்கியம். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னை யார் என்று தெரிய வேண்டுமானால் உன் நண்பனை எனக்கு அடையாளம் காட்டு, அவனை பார்த்தோன்னே நீ யாருன்னு நான் சொல்லிடுவேன். It's all about our behavior, our attitude. நல்லா கவனிங்க, நம்முடைய குணாதிசயங்களை, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய நிலைப்பாடுகளை குறித்த காரியங்கள். அப்ப ஆண்டவர் இந்த வார்ப்பால் அவருடைய நிலைப்பாடு திரும்பி போறது. ரூத்தினுடைய நிலைப்பாடு அப்படி அல்ல. let us stay, நகோமியோடு இருப்போம். நீங்கள் யாரோடு சேர்ந்து நிற்கிறீர்கள்? உலகத்தோடா, குறை பேசுகிறவர்களோடா? வசன ஒன்னு கவனிங்களேன், நம்ம யாராவது உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்க, 2 பேரோ 3 பேரோ கூடும் போது, எங்க பைபிள் எப்படியெல்லாம் யோபு சொல்லி இருக்கிறாருங்க, தாவீது பாருங்க, எப்படி ஆச்சரியமா, என்னங்க பயங்கரமா இருக்கு. எங்க வெளிப்படுத்தல பாருங்க, கொரோனா வைரஸை பத்தி சொல்லி இருக்குது. ஐயோ பயங்கரமா இருக்குங்க. எங்க இப்ப போய் முதலமைச்சர் பதவியேற்கிற காரியங்களை குறித்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பைபிள்ல போடப்பட்டிருக்குதுங்க. இதெல்லாம் எப்படிங்க? என்னைக்காவது பேசியிருக்கிறோமா? நடந்திருக்குதா? எங்கடி போன வாரம் பேச்ச பார்த்தீங்களா? எப்படி இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? ஏன் கறி வாங்கி தர போறியா? நீ 2 கிலோ கறி எடுத்து தர போறியா? இல்ல
நம்முடைய நம்முடைய பேச்சு எவ்வளவு அநாகரிகமா இருக்குது பாருங்க, எவ்வளவு ஒரு முறையற்ற தன்மையா இருக்குது பாருங்க, எவ்வளவு தேவனை துக்கப்படுத்துகிற காரியமா இருக்கிறதுன்னு பாருங்க. யாரோடு நாம் சேர்ந்து இருக்கிறோம்? அப்ப நல்ல கவனிங்க, நாம இப்படி எல்லாம் பேசுறோம்னா நம்முடைய சேர்க்கை சரியில்லை, நம்ம சேர்க்கை சரியில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இன்னைக்கு வேதாகம கல்லூரியில் படிச்சுட்டு வர்றவங்கெல்லாம் நல்லவங்கெல்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா நான் படித்தப்ப நார்த் ஈஸ்ட்லேருந்து கொஞ்சம் பேர் படித்தாங்க. நார்த் ஈஸ்டில் ஒரு நாள் எல்லாருடைய சூட்கேஸ் சாமியும் கொடுங்கடா அப்படின்னாங்க. நானும் என் சூட்கேஸை கொடுத்தேன். கொடுத்த உடனே எல்லாம் பார்த்து எல்லாம் செக் பண்ணிட்டு வர்றாங்க. பார்த்தா ஒரு 2 பேரை பிடிச்சிட்டு வர்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா சூட்கேஸுக்குள்ள கஞ்சா வச்சிருக்காங்க. நான் பார்த்துட்டு அட தெய்வமே என்னது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தானே படிக்க வந்திருக்கிறோம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தானே படிக்க வந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளை, இதில் கொடுமை என்னன்னா அவங்க 2 பேரும் ஏன் ரூம்மேட்டு ஏன் சட்டையும் பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க. எனக்கு ஒரு பக்கம் கோவம், சட்டையை பிடிச்ச உடனே கோவம். இப்போ அதெல்லாம் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நிலைமை வேற. சட்டையை பிடிச்சி தூக்கி போயிட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் அழுக, ஆண்டவரே நான் ஒன்றுமே பண்ணலை, என்னை பிடிச்சிட்டு போகிறாங்களே அப்படின்னு எல்லாம் செக் பண்ணாங்க. என் சூட்கேஸையும் செக் பண்ணாங்க. என் சூட்கேஸில் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த 2 பேரும் காலேஜை விட்டே சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பி அவங்க ஹெட் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு சொல்லி, அவங்கெல்லாம் ஸ்பான்சர்ஷிப்பில் படிக்கிறவங்க, கவர்மெண்ட்டே அவங்கள படிக்க வைக்குது, கவர்மெண்ட்டே அவங்கள பைபிள் காலேஜ். நமக்கு அப்படி இல்லை, பிச்சு எடுக்கணும் ஒவ்வொருத்தட்டையும் படிக்கிறதுக்கு. ஸ்பான்சர் பண்ணுங்க, இதை கொடுங்க, எதை கொடுங்க, பேப்பர் வாங்க காசு கொடுங்க, பேனா இல்லை, பேஸ்ட் இல்லை, ப்ரெஸ் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றும் கேட்கணும். அப்படி கேட்டு தான் படித்தேன் நாங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டாங்க. என் பிரின்சிபால் வந்தார், என்னை பார்த்து என்னை கரூர் அண்ணன் கூப்பிடுவார். என்னடா அப்படின்னு பார்த்தாரு, என்னை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிக்காய்க்க பார்த்தீங்களா. நான் அப்பயே சொன்னேன், இவங்களோட என்னை போடாதீங்க, இவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, ரூம்லேயே நிறைய நேரம் இருக்கிறது இல்லை, நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், என்ன பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒருவேளை தவறு செய்யாவிட்டாலும் நம்ம யாரோட சேர்ந்து நிற்கிறோமோ அந்த வாசனை நம்ம வேலை வீசியே தீரும். எத்தனை பேர் ஆவியானவர் உங்களோட பேசுறாரு? சரி பண்ணிக்கங்க. நீங்க நல்லவங்க, உங்களை குறித்து கர்த்தர் நல்ல தரிசனத்தை வச்சிருக்கார், நல்ல பாரத்தை வச்சிருக்க. உன் குடும்பம் அப்படி இல்லை. உன் குடும்பத்தை குறித்துதான பல தேவ திட்டம் இருக்கிறது, தேவ சித்தமும் இருக்கிறது. இதெல்லாம் நீ சேரக்கூடாத ஆளோட சேர்ந்து சேர்க்கையை வீணடிச்சிடாத. அன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க, நீங்கள் யாரோடு சேர்ந்து whom you are standing with. நான் ஒரு 3 காரியத்தை சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். நல்ல கவனிங்க. கர்த்தரோடு நின்ற யோசுவாவின் குடும்பம், the first point. The Joshua was standing with God as a family. குடும்பத்தோடு தேவனுக்காக நின்ற ஒரு மனுஷன். அன்பானவர்களே, யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 13 to 16 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசியுங்கள். Go through 24 verse 13 onwards, 13 to 16. ஜோஷுவா 24. நீ இந்த பைபிளில் எடுக்கணும்னா டெய்லி படிக்கணும், பழகணும். எனக்கே என்ன ப்ராக்டிஸ் ஆகலை. 24 13 18 வரை 16 வரைக்கும் வாசிங்க. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும்
நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். நல்ல கவனிங்க. யோசுவா மோசேயினுடைய அடுத்த சக்சஸர் அவர்தான். மோசேயினுடைய அடுத்த ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட நூனின் குமாரனாகிய யோசுவா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவா. இந்த யோசுவா இப்ப ஒரு கட்டத்துல சொல்றாரு, எப்ப எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறாரே, இந்த அற்புதங்களை எல்லாம் மறந்து எமோரியரின் தேவர்களை நீங்க போய் ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்களே, இப்படி விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறீங்களே, இப்படி ஆண்டவருக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லதா? உனக்கு கட்டாத வீட்டை கொடுத்தாரு, வெட்டாத கிணற்றை கொடுத்தாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தாரு, சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினாரு, வானத்தின் மன்னாவை உனக்கு கொடுத்தாரு, உனக்கு வஸ்திரங்கள் பழையதாய் போகல, எல்லாம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆனா நீ என்னை விட்டுட்டு வேற தெய்வத்தை போய் ஆராய்ச்சிட்டு இருக்கிற. அப்பதான் சொல்றாரு, உங்களுக்கு தேவனை ஆராதிப்பது, கர்த்தரை தொழுது கொள்ளுவது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், முதல்ல இந்த இடத்தை விட்டு புறப்படுங்க எல்லாரும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு நின்ற ஒரு மனிதன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பத்தான் யோசிக்கிறாங்க, ஆகா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் அவர்களுடைய தெய்வத்தை புறக்கணித்து எமோரியரின் தேவர்களையும் விக்கிரகங்களையும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே என்கிற குற்ற உணர்வு அவர்களுக்குள் வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்மள கூட பல நேரங்கள்ல ஆண்டவருடைய அற்புதத்தை மறந்துடும். ஒரு உளவியல் உண்மை என்ன தெரியுமா? சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். நன்மை நடந்துச்சுன்னா 30 நிமிஷத்துல நம்ம மறந்துடுவோமா? ஒரு நன்மையை we can forget very easily within a 30 minutes. 30 நிமிஷத்துல நம்மளால மறக்க முடியும். ஆனா யாரா ஒருத்தர் திட்டுனதை நம்ம பல ஆண்டுகள் 30 வருஷம் கூட நம்மால மறக்காம என்ன செய்ய முடியும்? மனசுல. இது உளவியல் உண்மை, சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போன இவர்கள். ஆனா யோசுவா சொல்றாரு, ஏப்பா நீ மறக்க கூடாதியா? நீ யாரோட நிக்க போற? எமோரியர்களின் தேவர்களோடையா? அழிந்து போகிறவர்களுடையா? அக்கிரமக்காரர்களுடையா? அநியாயம் செய்கிறவர்களுடையா? பாவம் செய்கிறவர்களுடையா? துரோகிகளோடையா? இல்ல, உன்னை விடுதலையாக்கின, உன்னை இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்த உன் பாதரட்சியினுடைய அவ்வாறு கூட அவிழ்ந்து போகாமல், உன் வஸ்திரம் பழமையாய் போகாமல், உன்னை 40 ஆண்டுகள் இரவும் பகலும் அக்கினியாலும் ஆண்டவர் தூதர்களாலும் உன்னை பாதுகாத்து பத்திரமாய் உன்னை வழிநடத்தி 40 வருடமும் உன்னை போஷித்து உன்னை எல்லா எதிரிகளின் கையில் இருந்து உன்னை காப்பாற்றி வந்த தெய்வத்துக்காக நீ நிற்க போறியா? யாருக்காக நிற்க போறோம்? யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு முன்பாக இந்த சவாலை வைக்கிறார். சில நேரங்களில் உலகம் நமக்குள்ள வர பார்க்குது. என்ன கண்பான தேவ பிள்ளைகளை,
சில நேரங்கள்ல உறவுகள் மூலமா நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிற ஒரு கட்டத்துக்கு நமக்கு தள்ளப்படுகிறோம். சில சேர்வாருடைய சேர்க்கை சரியில்லாததுனால அவர்கள் பக்கமாய் நாம் சாய வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஓர்பால் செய்தது சரி என்று ஒருவேளை இன்னைக்கு அநேகர் பேசலாம், அவளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவள் முடிவெடுத்திருக்கிறார் என்று. ஆனால் ரூத்தை போல ஒரு மகிமையான இடத்தை, ஸ்தானத்தை வேதத்திலே ஓர்பாலுக்கு கர்த்தர் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. ரூத்தினுடைய சந்ததியிலே கர்த்தரால் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க யாரோடு சேர்ந்து நிற்கிறீர்கள், நீங்க அதை தீர்மானிங்க. முதல்ல நல்ல கவனிங்க. நான் குறைவா சொல்லல. தேவனோடு பிள்ளைகளோடு ஒரு மணி நேரம் வந்து பெண்கள் ஐக்கியத்துல புருஷ ஐக்கியத்துல ஐக்கியங்கள்ல உட்கார்ந்து தேவனோடு நேரம் செலவிட முடியாத நீங்கள் குழுவோடு உலகத்தோடு இந்த கட்சி காரியங்களோடு எப்படி நம்மால் ஐக்கியப்பட முடியுது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். பிராக்டிக்கலா நம்ம செய்யறது சரிதானான்னு கொஞ்சம் நீங்களே உங்களை ஆராய்ச்சி பாருங்க. நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பல. நாம பாருங்க, நம்ம யோசிச்சு பாருங்க. உலகத்தானோடு பல மணி நேரங்கள் செலவு செய்யக்கூடிய திறமை வாய்ந்த நாம் தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஜனங்களோடு ஆலயத்திலே ஐக்கியத்திலே நம்மால கொஞ்ச நேரம் வந்து உட்கார முடியல அப்படின்னா நமக்குள்ள என்ன விதமான வாசனை வீசுகிறது? அருமையான தேவ பிள்ளைகள், நம்ம சிந்திக்கணும். நம்ம இதை கொஞ்சம் நம்ம மறுபடியும் இதை நம்முடைய நினைவுகளுக்குள்ளே சிந்தைகளுக்குள்ளே புரட்டி பார்க்கணும். நம்ம செய்யறது சரிதானா? ஒருவேளை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு உணர்த்துவாரானால் ஒரு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். இதை நம்ம கையாள முடியாது, நம்மால கையாள முடியாது. ஆண்டவரே, எனக்கு இது பிரச்சனையா இருக்கு, எனக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க, இதை சரி பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உம்மோடு தான் நிற்க விரும்புகிறேன். என்னுடைய நேரம், என்னுடைய சூழ்நிலை இதுதான். நான் தேவனோடு நான் நிற்க, என்ன வந்தாலும் சரி, என்ன நிலை வந்தாலும் சரி, நான் தேவனோடு தான் நிற்க விரும்புகிறேன். யோசுவாவை போல ஆண்டவர் சொல்றார். இயேசு ஒரு முறை சொல்லுகிறார், நீங்களும் போக. நீயும் பிளான் பண்றியோ போலான்னு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசாமிக்கு நடந்ததை விட, என் தெய்வத்துக்கு நடந்ததை விட எனக்கு ஒரு அநியாயம் இந்த உலகத்தில் நடந்துட போறதில்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ? எவ்வளவு உலக ஆண்டவர் அதை சொல்லுகிறார். இயேசு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நீங்கள் யாரோடு சேர்ந்து நிற்கிறீர்கள் என்பது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப யோசுவா எப்ப எல்லாம் போனாலும் பரவாயில்ல, யாரு தேவன் ஆராதிக்கலைன்னா பரவாயில்ல, யாரு பலி செலுத்தலைனாலும் பரவாயில்ல, நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிக்கும். அந்த வைராக்கியம் இருக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவங்க வரலன்னா நான் வரல. அவங்க செத்தா நீ செத்துருவியா? அப்படின்னா உன்னுடைய நிலைப்பாடு சரியில்லை. நீ யாருக்காக வருகிறாய்? தேவனுக்காகவா, மனிதனுக்காகவா? உன்னுடைய நிலைப்பாடு சரியில்லை. உன்னுடைய நிலைப்பாடை நீ மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னா, உனக்கு கட்டாத வீட்டு, வெட்டாத கிணற்று நீரோ, உனக்கு எல்லாத்தையும் நான் புசிக்க கொடுத்தேன். ஆனா நீ நன்றி இல்லாம நீ என்ன பண்ண? எமோரியர்களின் தேவர்களை நீ போய் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அந்த வைராக்கியம் வேணும். எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் அப்படிதான் போறாங்க. இல்ல, நீ எப்படி போற?
ஓர்பாலுடைய முடிவு உலகத்தின் முடிவு, ரூத்தினுடைய முடிவு தெய்வத்தின் முடிவு. நீங்க உலக பிரகாரமா நீங்க எடுக்க போறீங்களா? இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுவும் போகும் கொஞ்சம் தூரம். ஆனா இங்க அப்படி இல்லை. இது பட்டியல்ல வரும், சந்ததியில சேர்க்கப்படும். இந்த உலகத்தின் இரட்சகர் அந்த சந்ததியில பிறப்பார். வேதத்தில் அது பதிவு செய்யப்படும். இன்னும் இந்த பூமி எத்தனை நூற்றாண்டு காலம் இருந்தாலும் அத்தனை நூற்றாண்டு ஆண்டு காலமோ இந்த சந்ததியை பத்தி பேசப்படும். அல்லேலூயா. இதை மாற்ற முடியுமா? ஓர்பாலுடைய நிலைப்பாடு குறுகிய காலகட்டத்தில் முடிஞ்சிருச்சு. அருமையானவர்களே, இரண்டாவது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 20 - 40 வரைக்கும் நீங்க வாசிக்க வேணாம், நேரம் இல்லை. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 20 - 40 வரைக்கும் நான் விஷயத்தை சொல்லுகிறேன். தேவனுக்காய் நின்ற எலியா, 450 பாகால் தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய சவால். 450 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப 2 பேருக்கு ஒரு சவால் வருகிறது. எலியா ஒற்றை மனிதன், தனி மனிதனாய் நிற்கிறான், தனி ஒருவனாய் நிற்கிறான். இவனுக்கு ஆதரவா யாருமே அந்த இடத்துல இல்லை. ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் உன்னோட இருக்கேன், நீ போயா. எலியாவுக்கும் அந்த 450 பேருக்கு சவால் என்ன தெரியுமா? ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள். பலிபீடத்தின் மேல் தகன பலி வைக்கப்பட்டிருக்கிறது, சந்து சந்தாய் வெட்டப்பட்ட பலி. இப்ப தீ பொருத்தக்கூடாது, பந்தத்தை கொண்டு போய் வைக்க கூடாது, நெருப்பு படக்கூடாது. வானத்திலிருந்து எந்த தெய்வம் அக்கினியை இறக்கி அதை பட்சிக்குதோ அதுதான் உண்மையான தெய்வம். அதுதான் சவால். எலியா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஏப்பா நீ முதல்ல பண்ணு. அவங்க பண்ணுனாங்க. காலை தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் அவங்க ரத்தத்தெல்லாம் கீறிக்கிறாங்க, தோலெல்லாம் உரிச்சிக்கிறாங்க. அவர்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கையை காலெல்லாம் வெட்டிக்கிற ரத்தத்தை சொட்ட விடுறாங்க. தெய்வத்தை நோக்கி கதறுகிறாங்க, தேவர்களை நோக்கி கதறுகிறாங்க. நீங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லாம் அழுகிறாங்க, புலம்புறாங்க. ஒண்ணுமே நடக்கல, எந்த ரியாக்ஷனும் இல்லை. எலியா வருகிறார் மாலை நேரத்தில். எப்ப என்ன கூப்பிட்டீங்களா? வரலையா? ரைட், இப்ப என்னுடைய தருணம். எல்லாத்தையும் அகற்றுகிறார், பலிபீடத்தை செப்பனிடுகிறார், ஒரு புது காளையை வெட்டுகிறார், சந்து சந்தாக வைக்கிறார். அந்த பலிபீடத்தை சுற்றிலும் வாய்க்கால்கள் வெட்ட சொல்லுகிறார். 12 கோத்திரங்களுக்கு அந்த அர்த்தத்தின் படியே அவர்கள் 3-4 பிரித்து அவர்கள் ஒவ்வொரு முறையும் 4 குடம் தண்ணீரை ஊற்ற வைக்கிறார். 12 குடம் நிறைய தண்ணீர்கள் ஊற்றப்படுகிறது. இப்ப ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் எனக்காக இங்கே நிற்கவில்லை, என் தெய்வத்துக்காக நான் நிற்கிறேன். எனக்காக இந்த இடத்துல உயிர் பிச்சை கொடும் என்று நான் கேட்க இந்த இடத்தில் வரவில்லை. என்னுடைய தெய்வம் இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல இருக்கிற 450 பாகால் தீர்க்கதரிசிகளும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களும் என் தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அற்புதத்தை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார், வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு நான் உம்முடைய தீர்க்கதரிசி, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய குமாரன், நீர் என்னை இந்த இடத்தில் அனுப்பி இருக்கிறீர் என்பதை அறியும்படிக்கு ஒரு அற்புதத்தை செய்தரலோ என்று விண்ணப்பம் பண்ணின போது என் தேவன் வானத்தை திறந்தார், மதகை திறந்தார். வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டது, அந்த பலிபீடத்தை பட்சித்தது, அந்த பலிபீடத்தில் இருந்த தகன பலியை பட்சித்தது, அந்த தண்ணீரை பட்சித்தது, நக்கி போட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, சுற்றிலும் இருந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளும் நடுங்கி பயந்து அவர்கள் சொன்ன அறிக்கை என்ன தெரியுமா? எலியாவின் தேவனே தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். அருமையானவர்களே, நீங்க யாரோடு நிற்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்க மூலமா கர்த்தர் மகிமைப்படணுமா? உங்க மூலமா அற்புதங்கள் நடக்கணுமா?
உங்க மூலமா அதிசயம் நடக்கணுமா, உங்க வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் மனம் திரும்பணுமா, உங்க வாழ்க்கையை உங்களுடைய குடும்பத்தை பார்த்து மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ளணுமா, ஒரே ஒரு காரியம், நீங்கள் தேவனோடு நிற்க வேண்டும். நீங்க உலகத்தோடு உலகம் செய்கிற காரியங்களோடு ஒருபோது உங்களுடைய நிலைப்பாடு தேவனோடு மட்டும்தான் உறுதி வாய்ந்ததாக நிற்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதுல நம்ம தவறு செய்கிறதுனாலதான் நம்மால ஜெயிக்க முடியல. நம்மால வெற்றி பெற முடியாததின் காரணம் என்ன? நம்முடைய நிலைப்பாடு சரியில்லை. அப்பப்போ உலகத்துக்கு போயிடுறோம், அப்பப்போ ஆண்டவருக்குள்ள வந்துடுறோம். நீங்கள் யாரோடு நிற்கிறீர்கள்? ரொம்ப முக்கியமானது. எலியா தேவனோடு நின்றான். என்ன வந்தாலும் சரி, என்ன சொல்ல, 450 பேர் சவால். எப்ப எத்தனை ஆயிரம் பேர்னாலும் வரட்டியா, எத்தனை சூழ்நிலை வரட்டையா, எத்தனை எதிராளிகள் வரட்டையா, எத்தனை பகைவர்கள் வரட்டையா, எத்தனை யுத்தங்கள் நடக்கட்டையா, என் தேவனோடு நான் நிற்கும் போது என் தேவன் எனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளை, எல்லாரோடு சேர்ந்து நான் ஒரு காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னா அது எப்படி தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்? யாரு செய்யாத ஒன்றை என் தேவனுக்காக உலகத்தை வெறுத்து, உறவுகளை வெறுத்து, உலக காரியங்களை வெறுத்து, அந்த ஐஸ்வர்ய சம்பனங்களை வெறுத்து, எந்த விதமான தேவர்களையும் வெறுத்து, விக்கிரகங்களை வெறுத்து, என் தேவனுக்காய் ஒரு தனித்த ஒரு மனிதனாய், தனித்த ஒரு மனுஷியாய் என் தேவனுக்காக வைராக்கியமாய் நான் நிற்கிற போது என் தேவன் எனக்காக வானத்தை திறக்கவும், மதகுகளை திறக்கவும், அற்புதங்களை செய்யவும், அக்கினியை இறக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரே ஒரு விண்ணப்பம் போதும். எனக்கு அருமையான, என்னை சுற்றிலும் இருக்கிற அத்தனை பேரை விரட்டி அடிப்பதற்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் யாரோடு சேர்ந்து நிற்கிறோம் பிரதிபலிக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. எலியா தேவனோடு நின்றதுனாலதான் அந்த வாசனைக்கு முன்னாடி, அந்த அக்கினிக்கு முன்னாடி, அந்த வல்லமைக்கு முன்னாடி, அந்த மகிமைக்கு முன்னாடி, அந்த பிரசன்னத்துக்கு முன்னாடி 450 பேர் என்ன 4000 பேர் வந்தாலும் நிற்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா எலியா தேவனோடு நின்றான். இறுதியாக ஆபிரகாமை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் தேவனோடு நின்றார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 to 9 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. 12 verse 1 to 9 ஜெனிசிஸ். ஆபிரகாம் தேவனோடு தான் இருந்தார். ஆண்டவர் சொன்னாரு, ஏப்பா நான் காண்பிக்க தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்படிங்களா ஆண்டவரே? போராண்டவரே, தன் இனத்தையும் தன் ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு, தன் ஊரை விட்டுட்டு, தன் பட்டணத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, என்ன எடுத்துக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவன் காண்பித்த இடத்துக்கு புறப்பட்டு போன நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பன் ஆபிரகாம். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. நம்முடைய ஆபிரகாம் அவர் தேவனுக்காக நின்றார். பிள்ளை இல்லாதிருந்த காலத்திலும் தேவனுக்காய் நின்றார். ஈசாக்கு பிறந்த பொழுதும் தேவனுக்காய் நின்றார். ஈசாக்கு எனக்கு பலி செலுத்து என்று சொன்ன பொழுதும் கீழ்ப்படிந்து போய் தேவனுக்காக நின்றார். எனக்கு அருமையானவர்களே, நெருக்கடி சூழ்நிலையிலும் தேவனுக்காக நின்றார். லோத்து பிரிந்து போன போது தேவனுக்காய் நின்றார். லோத்து சோதம் குமாரா பட்டணத்திலே அழிய போகும் போது தேவனுக்காக நடத்தல திறப்பல நின்று ஜெபம் பண்ணினார். தேவனுக்காய் நின்ற ஒரு மனுஷன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் யாருக்காக நிற்கிறோம்? யாரோடு நிற்கிறோம்? யாரோடு சேர்ந்து நிற்கிறோம்? சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பல போராட்டங்கள் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இப்படி சவால் வருது, போராட்டங்கள் வருது. உலகத்தோட நம்ம இணையக்கூடிய நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா நம்ம போயிடக்கூடாது. நம்ம யாரோட நிக்கிறோம்?
யாரோட நிற்க வேண்டிய கட்டாயத்துக்குள் இருக்கிறோம். whom you are standing with is very important in our life. நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி இது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அடிமைகளாக பாபிலோன் மாகாணத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஆனா அங்க போன போதும் அவன் சொல்றான், நேபுகாத்நேச்சார், எப்பா இசை வாசிங்க, கிண்ணறம் வாசிங்க, தம்புரு வாசிங்க, மேலதாளங்களை வாசிங்க, எல்லா பாடகர்கள் எல்லாம் பாடுங்க. இப்ப வாசிக்கிற போது இவங்க மண்டிடுறாங்களான்னு பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் இந்த ஜீவனை கொல்ற ஒரு மனுஷனுக்காக பயப்படவே இல்லை. ராஜா கிட்ட சொல்றாங்க, யோ நாங்க ஆண்டவருடைய புள்ள, யெகோவா தேவனை தவிர எந்த ஒரு தெய்வத்துக்கும் எங்களுடைய தலை மட்டுமல்ல எங்க தலை முடிவோட வணங்காது. என்ன வைராக்கியம்! அக்கினி சூளையில தூக்கி போட்டுருவோண்டா அவங்களையே, ஓடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கினி சூளைக்கும் உம்முடைய கைக்கும் விலக்கி காத்து கொள்ள எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி தப்புவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் ஒருபோதும் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதில்லை என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. யாரோடு நின்றார்கள்? தேவனோடு. உலகம் பார்க்குது, சுற்றுப்புறத்தார் பார்க்கிறாங்க, தெரியாத தேசம், அந்நிய தேசம். ஒரு பைய சொல்லிட்டு கூட வணங்கிட்டு பேசாம இருந்திருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆக விரும்பல. அக்கினிக்குள்ள போட்டாலும் பரவாயில்லையா, நாங்க தெய்வத்துக்காக நிற்போம். அருமையானவர்களே, நீங்க இன்னைக்கு கேட்கலாம், எங்க ஆண்டவரோட சேர்ந்து நின்னாங்க? இவங்க ஆண்டவரோட சேர்ந்து நின்னாங்களா என்றாண்டு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அக்கினிக்குள்ளே இவர்களோடு சேர்ந்து நின்றார் என்பது வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற உண்மையான காரியம். அக்கினிக்குள்ள சூளைக்குள்ள தூக்கி போட்டாங்க, தூக்கி போட்டு விட்டார்கள். ஆனால் தேவன் அவர்களோடு இணைந்து கொண்டார். அங்கிருந்த மந்திரிமார்கள் சொல்லுகிறார்கள், 3 பேரை அல்லவா தூக்கி போட்டோ, 4ஆம் ஆளின் சாயல் தேவ சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அது தேவனை இல்லாமல் வேறு ஒருவர் அல்ல, கர்த்தரே இந்த 3 பேரோடு கூட இணைந்து கொண்டார். அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. நீங்கள் யாரோடு நிற்கிறீர்கள்? யாரோடு சேர்ந்து நிற்க முடிவெடுக்கிறீர்கள்? ஓர்பாலா அல்லது ரூத்தை போலவா? நீங்கள் யாரோடு சேர்ந்து நிற்க போகிறீர்கள்? எலியாவை போலா, ஆபிரகாமை போலா, அல்லது வேதம் சொல்லுகிறபடி யோசுவாவை போலா? யாரோடு சேர்ந்து நிற்க போகிறோம்? நம்முடைய முடிவு என்ன? ஒவ்வொரு முறையும் இந்த உலகத்திற்குள் போகும்போது இந்த வசனங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யாரோட நான் whom I am standing with, நான் யாரோட நிற்கிறேன்? ரொம்ப முக்கியமானது. உலகத்தோடு நாம் உலகத்தை விட்டுட்டு நான் வெளியில எல்லாம் போய் வாழ முடியாது. உலகத்தோட தான் நான் வாழ்ந்தாகணும். ஆனா உலகம் எனக்குள்ள வந்துடக்கூடாது. உலகத்தோட நான் பின்னி பிணைஞ்சிடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட். என் தேவனோடு நான் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். என் தேவனோடு நான் இணைஞ்சிருக்கணும். நான் தேவனோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. தேவனோடு இணைக்கப்பட்ட இந்த 3 வாலிபர்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி சூளையில விழுந்துட்டு எந்திரிச்சு வர்றாங்க. ஏப்பா கூப்பிடியா அவங்கள? அவங்க உள்ள போய் நல்ல சந்தோஷமா அவங்க பாட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க, வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. கூப்பிடியா வெளியில? கூப்பிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய முடி கூட, அவருடைய வஸ்திரங்கள் எரிந்து போன வாசனை, கருகி போன வாசனை வீசவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தோடு இணைஞ்சிருந்தா அந்த கருகி போன வாசனை வீசி இருக்கும். ஆனால் தேவனோடு இணைந்தபடியினாலே கருகி போன வாசனை கூட வீசவில்லை. அவர்களுடைய பாதரட்சைகளோ அவருடைய பாகைகளோ எரிந்து போகவில்லை. அவர்களுக்கு எந்த சேதமும் இல்லை. அக்கினி அவர்களை பட்சிக்க முடியவில்லை. அக்கினி தோற்று போனது 3 பேருக்கு முன்பாக. உலகம் தோற்று போனது.
எனக்கு அருமையானவர்களே, 450 பேருக்கு முன்பாக 450 பேர் எலியாவுக்கு முன்பாக தோற்று போனார்கள். யோசுவாவுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். ஏன்? யோசுவா தேவனோடு நின்றார், எலியா தேவனோடு சேர்ந்து நின்றார், ஆபிரகாம் தேவனோடு சேர்ந்து நின்றார். லோத்துவினுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கை. ஆபிரகாமினுடைய வாழ்க்கை அப்படி அல்ல, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. ரூத்துவினுடைய வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை அல்ல, ஓர்பாலுடைய வாழ்க்கை தோல்வி அடைந்த வாழ்க்கை. ஆனா ரூத்துனுடைய வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கை. அன்பானவர்களே, நீங்கள் நான் எதை தேர்ந்தெடுக்க போறோம்? நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களை நான் ஜட்ஜ் பண்ணல, வசனத்தை நான் சொல்லிட்டேன். யூ எக்ஸாமின் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை பரீட்சித்து பாருங்கள், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நான் எதுலெல்லாம் உலகத்தோட நான் பின்னி பிணைஞ்சிருக்கிறேன், எது உலகம் செய்கிற மாதிரி நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், தேவனோடு இருக்கிற என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, தேவனோடு உள்ள உறவில் நான் எப்படி இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, சில பேர் வெளியில் ஆராதனைக்கு வரும்போது மாத்திரம் ஒரு வாழ்க்கை, ஆனால் வெளியில் ஒரு வாழ்க்கை. அது ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை இல்லை, அது ஆண்டவர் ஒருபோது விரும்ப மாட்டார். தேவன் விரும்புகிறது உள்ளேயும் அப்படித்தான், வெளியிலையும் அப்படித்தான். டிரான்ஸ்பரண்டான ஒரு லைஃப். ஒரு கண்ணாடியை பார்க்குற மாதிரி நம்ம பார்த்து கொள்ளுவோம். வேதத்தை வாசிப்போம். ஆபிரகாமை போல, எலியாவை போல, யோசுவாவை போல நாம் தேவனோடு நிற்க முடிவெடுப்போம். வாழ்வானாலும் சரி, சாவானாலும் சரி, எது வந்தாலும் சரி, எந்த துக்கமும் எந்த துயரமும் எந்த பஞ்சமும் நம்மை ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா நான் கர்த்தரோடு நான் நிற்கிறேன், நான் தேவனோடு நிற்கிறேன். நான் ஒருவேளை சின்ன ஆளா இருக்கலாம், ஆனா நான் யாரோட நிக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் எதிரி என்னை கண்டு பயப்படுவான். அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா? Let's all close our eyes. ஆண்டவரை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆராய கடவுது. எனக்குள்ள ஆண்டவர் விதைத்த இந்த விதையை உங்களுக்குள்ள நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் அப்படியே ஒரு விஷயம் எழுந்து நின்று தேவ பிரசன்னத்தில் Glory to God. அவரை போல யாரும் இல்லை. அவரை போல நம்முடைய உலகத்தில் வேற யாரும் நமக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியாது. அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். ஆண்டவரே, என்ன நேரிட்டாலும் சரி, நான் இங்க வந்துட்டேன், நான் அவரை பிடிச்சுக்கிட்டேன், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையின் துணை, அவரை விட்டுட்டு நான் எங்க போறது? எங்க போனாலும் தற்காலிகமா எனக்கு கிடைக்கும், ஆனா இவர் நிரந்தரமா என்னை காப்பாற்றுகிற தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம கண்ணோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி நீங்கள் ஆத்மார்த்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஜெபம் பண்ணும் முடிஞ்சிருச்சு போவோம் அப்படின்னு இல்லை. நீங்க மனம் விட்டு கர்த்தரோட கொஞ்ச நேரம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களை ஒருத்தர் ஜெபிக்க வைக்கணும்னு நினைக்க வேணாம். நீங்க ஆண்டவர்ட்ட, அப்பா ஆமா ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நான் அந்த உலகத்தோட ஐக்கியமாக தான் இருக்கிறேன், என்னை மன்னிங்க. நிறைய நேரத்தில் உலகத்துக்கு தான் நான் நேரம் செலவு பண்றேன், என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேளுங்க. Glory to God. Hallelujah. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீ நல்லவர்.
இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. வாழாகும் லோகம் வேண்டாமையா, வாழாகும் லோகம் வேண்டாமையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும், பேரின்ப நாதா நீ போதாததா. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும், பேரின்ப நாதா நீ போதாதா. யார் வேண்டுமென்று ஏன் கேட்டீரோ, யார் வேண்டுமென்று ஏன் கேட்டீரோ. எங்கே நான் போவேன் உம்மை அல்லால், எங்கே நான் போவேன் உம்மை அல்லால். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. என்னை தள்ளி நான் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். என்னை தள்ளி நான் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். கல்வாரியின்றி கதியில்லையே, கல்வாரியின்றி கதியில்லையே. கர்த்தரின் பாதம் சரணடைந்தே, கர்த்தரின் பாதம் சரணடைந்தே. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. வாழாகும் லோகம் வேண்டாமையா, வாழாகும் லோகம் வேண்டாமையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. Glory to Jesus. அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நான் வைத்திருக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய உள்ளத்தின் ஆழம். நம்முடைய வாழ்க்கையை சற்று பரிசோதித்து பார்ப்பது நல்லது. உலகத்தோட நம்ம என்னைக்குமே போயிடக்கூடாது. உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம ஒருபோதும் நம்ம துணை போகவே கூடாது. அப்படி சூழ்நிலை வரும்போது நீங்க முடிவு செய்யுங்க, தேவனோடு மட்டுமே நான் நிக்கணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தோடு நான் சேர்ந்து பயணிக்க கூடாது.
இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல நான் பெற்றுக்கொள்ள நான் விரும்பல ஆண்டவரே. உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை தருகிற தெய்வத்தோடு சேர்ந்து நான் நிற்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற வீடு வாசல் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நிலையான வீட்டை நான் மேலே கட்டி வச்சிருக்கிறேன். நான் அதுக்கு தான் போயிருக்கிறேன், அதுக்கு தான் அதை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். உன்னை நான் அங்கு அழைத்து செல்வேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ, எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சவால்கள் எதிர்கொண்டாலும், இப்படி நெருக்கடியான முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும், ஆண்டவரே, உறவுகளை விட, இந்த உலகத்தை விட, மனிதர்களை விட, இந்த உலகத்தின் சம்பிரமத்தை விட தெய்வத்துக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்க, ரூத்தை போல, ஆண்டவரே, எலியாவை போல, யோசுவாவை போல, ஆபிரகாமை போல நாங்கள் நிற்க, சேர்ந்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். கடந்து வந்து சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர், இளைஞர்கள் அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. எங்களுடைய போக்கில் வரத்தில் முன்னு பின்னு தூதரை வைத்து காவல் புரியும். எங்களை நடத்தின தெய்வத்துக்கு நன்றி. இனிமேல் எங்களை ஆச்சரியமாய் நடத்தும். பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலே கர்த்தர் பத்திரமாய் விடு திரும்ப உதவி செய்யும். தேவைகள் எல்லாம் சந்திங்க. நல்ல சௌக்கியமும் சுகமும் ஆரோக்கியம் விடுதலையும் பாதுகாப்பும் உண்டாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த